பென் சீரிஸ்ல உங்க ஃபேவரட் ஏலியன் பத்தி நான் பேசுறேன். வீடியோ பார்ட் 3. இந்த ஏலியனை பத்தி சொல்லணும்னா இந்த ஏலியனை பிடிக்காத ஆளுன்னு இருக்க மாட்டாங்க, இந்த ஏலியனை பத்தி தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஏங்க இந்த ஒரு ஏலியன் போதும் எல்லா அனிமேக்கும் காம்படிஷனுக்கு நிற்க. கண்டிப்பா நான் எந்த ஏலியனை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒன் அண்ட் ஒன்லி நம்ம ஏலியன் எக்ஸ் தான். ஏலியன் எக்ஸ் பத்தி பார்த்தோம்னா இதோட ஸ்பீஷியஸ் நேம் செலஸ்டியல் ஷேப்பியன் அண்ட் இதோட ஹோம் பிளானட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன். இந்த ஸ்பீஷிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 வருஷன்ல இருக்கும். அதே அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டை மேலே இருக்கிற இந்த கொம்பு அதை வச்சு தான். ஆக்சுவலாக இதில் நம்ம பென்னு தேர்ட் டைப்பு 3 கொம்பு வச்சிருக்காருல, இந்த டைப்பில் தான் நம்ம பென் இருப்பார். தலைவனோட அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிளாக் கலர் ஹியூமனாய்டு பாடி, அதில் அங்கங்கே ஸ்டார்ஸ்ன்ட்டு ஒரு மினி நடமாடும் கேலக்ஸி மாதிரி இருப்பாருன்னே சொல்லாமே. ஓகே, அப்பியரன்ஸை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் தலைவன் கிட்ட இருக்க பவருக்கு போவோமா? பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்லங்க, இந்த ஒரு ஏலியன் போதும் எல்லா அனிமேக்கும் காம்படிஷனுக்கு நிற்க அப்படின்ட்டு. தலைவன் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். அவ்வளோ ஏங்க ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல 2 தடவை ஒரு ஹோல் யூனிவர்ஸையே கிரியேட் பண்ணியிருப்பாரு, சாரி ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தால் மைனஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க. அப்படி பார்த்தா நம்ம ஏலியன் எக்ஸுக்கு மல்டி பர்சனாலிட்டி தான் ப்ராப்ளமே. புரியல, அவரோட மண்டைக்குள்ள எப்பயுமே 3 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒன்று பென்னு, இன்னும் 2 பேர் உங்களுக்கே தெரியும், பெலிகஸ் அண்ட் செரீனா. ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் இந்த 3 கொம்பு வச்சிருக்க இந்த செலஸ்டியல் சேப்பியன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், மிச்ச 2 வேர்ஷனுக்கு இருக்காது. அந்த மற்ற 2 வேர்ஷனை பத்தி வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ தனியா போட்டுடலாம். ஓகே கைஸ், வீடியோவோட எண்டில் எப்பயும் கேட்குற மாதிரி உங்களுக்கு எந்த ஏலியன் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஏலியனை பற்றி நான் பேசுகிறேன்.